Poco F3 GT versus OnePlus Nord 2 உடைய கம்ப்ளீட் கம்பேரிசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால எதை வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் தான். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் கம்பேரிசன், டிஸ்பிளே செக்மெண்ட் எது பிரைட்டாக இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எதில் நல்லாயிருக்கு, ஹீட்டிங் இஷ்யூ அது அந்துத்து ஸ்கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா, பேட்ரி எஃபிஷியண்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதோட கேமரா செக்மெண்ட் எதில் நல்லாயிருக்குன்னு எல்லாமே இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்த்தலாம். ஸோ வீடியோடைய கடைசியில் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட்ஃபோன் சூட் ஆகும். ஸோ போக்கோ F3 GT வர்சஸ் OnePlus Nord 2 ஃபுல் கம்பேரிசன் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசனில் எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஃபீச்சர்ஸ் எதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GTயில் உங்களுக்கு மினிமல், அதாவது ரெண்டு 5G பேண்ட் N77 அண்ட் N78 கொடுத்துருக்காங்க. அதே OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 7 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 5G சப்போர்ட் அண்ட் கம்பேட்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்கே OnePlus Nord 2 உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா போக்கோ F3 GTயில் ரெண்டு பேண்ட் தான் இருக்குது. அதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க 4G அப்படின்னு பார்க்கும்போது 4G கேரியர் அக்ரிகேஷன் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு 4G கேரியர் அக்ரிகேஷன் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு 4G ப்ளஸ் உங்களுக்கு காட்டுது. நான் ஏர்டெல் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே உங்களுக்கு 4G ப்ளஸோடு வருது. அதே கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் ரெண்டுமே வந்து கால் ரெக்கார்ட் பண்ணும்போது எதிராளுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். அது OnePlus Nord 2 இருந்தாலும் சரி, போக்கோ F3 GT இருந்தாலும் சரி. ஸோ பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும் 5Gக்காக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது OnePlus Nord 2 இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு போக்கோ F3 GT வந்து மெட்டல் ஃப்ரேம்ஸில் இருக்குது. அதே OnePlus Nord 2 வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோட கொடுத்துருக்காங்க. அதே டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அவுட்லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிகர்ஸ் அடிஷ்னலாக இவங்க கொடுத்துருக்காங்க. அதே OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடரோட வருது, அந்த பட்டன் இங்கே அடிஷ்னலாக இருக்குது. பட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து OnePlus Nord 2 உங்களுக்கு மினிமல் டிசைனோட வருது. அதே போக்கோ F3 GT வந்து உங்களுக்கு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அவுட்லுக்கில் வருது. ஸோ இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி பிடிக்கும் அப்படின்னா போக்கோ F3 GT ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே உங்களுக்கு மினிமல் டிசைன் ஆஃபீஸ் யூஸ் டெய்லி யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக Nord 2 வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்திய ஸ்கேட்ச் பண்ணலை, ஸ்க்ராச்சஸும் பெருசாக ஆகலை. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. போக்கோ F3 GT 6.67 inches Full HD Plus AMOLED panel. அதே OnePlus Nord 2 6.43 inches Full HD Plus Fluid AMOLEDோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ F3 GT 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதே OnePlus Nord 2 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து போக்கோ F3 GT உங்களுக்கு 10 bit சப்போர்ட்டோட வருது. அதே OnePlus Nord 2 உங்களுக்கு 8 bit கலரோட வருது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ F3 GT 500 nitsோட வருது. அதே OnePlus Nord 2 உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 400 nits பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. அதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனலாக இருந்தாலுமே போக்கோ F3 GTயில் சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. குவிக் அண்ட் அக்யூரேட், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே OnePlus Nord 2 உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. குவிக் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இதுவும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அகெயின் இதுவும் சப்ஜெக்டிவ் தான். சைட் மவுண்டட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இது வருது. அகெயின் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கு. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பிரைட் கலர்ஸும் ரொம்பவே அக்யூரேட்டாக இங்கே வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. கலர் கேலிப்ரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு போக்கோ F3 GT வந்து 10 bit அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரைட்டர் சைடில் இருக்கும், நீங்களே பார்க்கலாம். அதே OnePlus Nord 2 வந்து இதோட பார்க்கும்போது வந்து உங்களுக்கு டல்லாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 நல்லா தான் இருக்குது. பட் போக்கோ F3 GTயோட கம்பேர் பண்ணும்போது பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GTயில் அதிகமாக இருக்குது, 10 bit இதை சப்போர்ட் பண்ணுறதுனால. அதே HDR அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே HDR10+ சப்போர்ட்டோட இருந்தாலுமே வந்து உங்களுக்கு போக்கோ F3 GT தான் வந்து OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் HDR
பிளேயரில் ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. அதே OnePlus Nord 2ல வந்து இன்னும் அந்த சப்போர்ட் இல்லை, மேபி அப்டேட்லேயே இவங்க சரி பண்ணலாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்கே போக்கோ F3 GT கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிறதுனால பெட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் ஸ்பெக்ஸோட தான் வருது. ரெண்டுமே MediaTek Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. 6 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 3 GHz. GPU Mali G77 ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 11ஓட வருது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT உங்களுக்கு MIUI 12.5ஓடையும், அதே OnePlus Nord உங்களுக்கு Oxygen OS 11.3ஓட கொடுத்துருக்காங்க. அதே RAM ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே UFS 3.1ஓட வருது. ஸோ ரெண்டுமே ஒரே சிப்செட், அதோட ஒரே ரேம் மேனேஜ்மெண்ட் யூஎஸ்பியோட கொடுத்துருந்தாலுமே வந்து இதில் அந்தத்தோ ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். போக்கோ F3 GT உங்களுக்கு 6 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே OnePlus Nord 2 உங்களுக்கு 5 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அகைன் இதை வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது வந்து CPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. பட் GPU அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நீங்கள் மேசிவ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நம்பர்ஸில். ரியல் டைம்லையும் அதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கேம் விளையாடும் போது வந்து போக்கோ F3 GTல வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கேமிங் சிப் செட்டுக்காக OnePlus Nord 2 கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் பேட்டில் கிரவுண்ட் விளையாடி பார்த்தேன். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே லேக் இல்லை, ஃப்ரேம் ட்ராப்ஸ் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. Asphalt 9 விளையாடி பார்த்தேன், அதுவும் ஹை ஹேண்ட் கிராஃபிக்ஸ் கேம் தான். அதுலேயுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மூத்னஸ் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதோட வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரிகர் பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு போக்கோ F3 GTயில் கண்டிப்பாக பெட்டராக இருக்குது OnePlus Nord 2 கம்பேர் பண்ணும்போது. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டில் கிரவுண்டெல்லாம் விளையாடும் போது பெருசாக ஹீட் ஆகாது, ஜஸ்ட் வார்ம் தான் ஆகும். பட் நீங்கள் வந்து ஹை கிராஃபிக் கேம்ஸ், கென்ஷன் இம்பேக்ட் இதெல்லாம் நீங்கள் விளையாடும் போது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு தாறுமாறாக ஹீட் ஆக தான் செய்யுது. அகைன் கொஞ்ச நேரம் வந்து ஸ்மார்ட் ஃபோனை ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் நீங்கள் விளையாடும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதே நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் பார்க்குறீங்க, மல்டி டாஸ்கிங், நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, மூவிஸ் பார்க்குறீங்க, ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணும், எந்த இஷ்யூஸுமே கிடையாது. கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு போக்கோ F3 GT இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் OnePlus Nord 2 விட. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரியர் சைடில் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க. போக்கோ F3 GT உங்களுக்கு பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல், கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே OnePlus Nord 2 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு மோனோக்ரோம் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GTயில் கிளிக் பண்ணுற எல்லா இமேஜஸுமே வந்து கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதே OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது ஓகே அப்படிங்கும்போது போக்கோ F3 GT வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். டீட்டெயிலிங் ஓகே தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும். டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டுமே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT 16 மெகா பிக்சலோட வருது. உங்களுக்கு OnePlus Nord 2 32 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. அதே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே Nord 2ல எடுக்கிறது வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரெடி மாதிரி வந்து உங்களுக்கு AI ஃபினிஷில் நல்லாயிருக்கு. அதே போக்கோ F3 GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலிங் இல்லை. ஓவரால் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரெண்டு பிராண்டுமே வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது கேமரா செக்மெண்ட். அதே வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக வீடியோ எடுக்குது, டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு, கலர்ஸும் நல்லாயிருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு ரியர் சைடில் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக இருக்குது. ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க, அதனால லவுடாக இருக்குது. பட் போக்கோ F3 GTயோட உங்களுக்கு OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவுட் அண்ட் கிளியர் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ மியூசிக் லவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு போக்கோ F3 GTயோட OnePlus Nord 2ல வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT உங்களுக்கு 5065 வாட்டோட கொடுத்துருக்காங்க, கூடவே 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதே OnePlus Nord 2 உங்களுக்கு 4500 mAh பேட்டரி, கூடவே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு OnePlus Nord 2 தான் குவிக்காக சார்ஜ் ஆகும். 0 to 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40 மினிட்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். அதே போக்கோ F3 GT உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், அதனால உங்களுக்கு 45 to 50 minutes ஆகும் 100% ரீச் ஆக. அகைன் பேட்டரி ட்ரெயின் ஆர் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. நீங்கள் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது தாராளமாக ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நாள் சார்ஜ் நிற்கும். அதே நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்கன்னா ஈவினிங்குள்ளே திரும்ப நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே OnePlus Nord 2 கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க போக்கோ F3 GTயை விட.
ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரைஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து போக்கோ F3 GT பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 26,500 கிட்ட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃபர்ஸ் எல்லாமும் இருக்குது. அதே OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,999 இருக்குது. பட் பேஸ் வேரியண்ட் இப்போ வரைக்கும் அவைலபிளாக இல்லை OnePlus Nord 2. ஸோ இதோட ஹையர் வேரியண்ட் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே போக்கோ F3 GT வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியில் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ போக்கோ F3 GT வர்சஸ் OnePlus Nord 2 யாருக்கெல்லாம் போக்கோ F3 GT பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதோட கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அவுட்லுக் பிடிக்கும், டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், கேமிங்காக தான் நான் ஸ்மார்ட் ஃபோனே வாங்குகிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக போக்கோ F3 GT இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு வேளை வந்து நார்மல் யூசேஜ் எனக்கு போதும், கேம்ஸ் அதிகமாக நான் விளையாட மாட்டேன், எனக்கு லுக்ஸ் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கணும், ப்ரீமியமாக இருக்கணும் அப்படிங்கும்போது OnePlus Nord 2 உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கும்போது உங்களுக்கு போக்கோ F3 GTயில் வந்து கம்மி வேலையில் இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ போக்கோ F3 GT வர்சஸ் OnePlus Nord 2 உங்கள் சாய்ஸ் என்ன? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.